வணக்கம். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த குரு பயிற்சி வரப்போகுது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 1 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்ச குருவாக பயிற்சி ஆகிறார். இது 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. சோ ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி பலன்கள் கொடுக்கறாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். சோ மேச வீட்டுக்கு 4ஆம் இடம். சோ மண் மனைக்கு அதிபதி. சோ பெண்கள் வழி ஆதாயம், தாயார் வர்க்கத்து மூலம் அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும். சூப்பரான ஒரு குரு பயிற்சி. ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், தைரிய குரு. அவங்களுக்கு நல்லதை செய்வாரு. உச்ச குருவா இருக்கிறாங்க. ரிஷபத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் உச்ச குருவா இருக்கிறாருங்கும் போது நல்லதை செய்வாரு. சோ எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உங்களோட ஜனன காலத்தையும் பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்கு 2ல தைரிய குரு உச்சத்துல இருக்காரு. அசால்ட் தைரியம் அதிகமாவே வரும். எதையுமே யோசிச்சு நிதானிச்சு செய்யுங்க. பட் மற்றபடி நெகட்டிவ் எதுவும் கிடையாது. கடகத்துக்கு ஜென்ம குரு. சோ லக்னத்துக்கே வரக்கூடாது, அதாவது ராசிக்கும் வரக்கூடாது. அப்படிங்கும் போது உச்ச குருவா இருக்காருல்ல, அது சொந்த அந்த வீட்டிலே இருக்காருங்கும் போது கண்டிப்பா நல்ல பலன்கள் நிறைய இருக்கும். அஷ்டமத்து சனியில படாத பாடுபட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும்னா அது கடக வீட்டுக்கு. அடுத்தது சிம்ம வீட்டுக்கு. சிம்மத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல வராது. விரயங்கள் அப்படின்னா பயப்படாதீங்க. சுப விரயமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பெருசா எதுவும் ஆகாது. அசையா இதுல முதல் போறது அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. கண்டிப்பா உடல் ரீதியான உபாதைகளோ திடீர் செலவுகளோ வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கன்னிக்கு 11 லாப குருவா வரப்போறாரு. தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டவங்களோ நஷ்டங்கள் லாபங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா இனிமேட்டுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. உங்களுக்கு குரு பயிற்சி தொழில் ரீதியா வராது. நல்லா இருக்கும். எல்லாமே லாப ரீதியாவே நடக்கும் அப்படின்னு. துலாமுக்கு 10ல 10ஆம் வீட்டுக்கு வராது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், நம்மளுடைய பாக்கியதை அனுபவிக்கிறது ஸ்தானம். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் பாக்கிய குரு. நம்மளுடைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நேர காலம் வந்துருச்சு. கொடுத்து வச்சவங்க சொல்லுவாங்களே அந்த ஒரு குரு தசை குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. தனுஷுக்கு அஷ்டம குரு. கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இது சொந்த வீட்டுக்காரர் தான். எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்காருங்கும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மகரத்துக்கு சொல்லவே தேவையில்ல. 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரம் சார்ந்த விஷயங்கள், சமுதாய பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுக்கறதும், ஏன்னா ராகு கேது இருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம பாத்துக்கணும். கும்பத்துக்கு 6ஆம் இடம் ரோக குரு. குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. மீன வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் குரு. 5ஆம் வீடுனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. சொந்த வீட்டுக்காரர் வேற. ரொம்ப மெயினா பாக்கியம் ஓகே நல்லா இருக்கு. அதுதான் அவர் பாக்குற இடம் பலம் பெரு பாத்தீங்களா. அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், மகரம், மீனம். இந்த வீடும் 5ஆம் வீடும் 7ஆம் வீடு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. ரொம்ப பலன்களை கொடுக்க போறாரு. எல்லாரும் குரு பகவானை தரிசிங்க. நன்றி.